Hi friends, welcome back to our channel Wow What Recipe. Wow What Recipe la na unga Sujitha Murthy pesren. So இன்னைக்கு நம்ம Wow What Creativity segment க்கு வந்திருக்கோம். இந்த Wow What Creativity segmentல சூப்பரான jewelry box making ஐடியா தான் பார்க்க போறோம். So நம்ம வீட்ல இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லா எப்படி தயார் பண்றோம்ன்றதை இந்த வீடியோல பார்த்து கத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் friends. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஷர்ட் பீட்க்கு வந்த ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அழகான ஒரு ஜுவல்லரி பாக்ஸாக நம்ம தயார் பண்ணுறோன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி செல்ஃபோனுக்கு நம்மளுக்கு வர்ற பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பாக்ஸஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம நெயில் பாலிஷ் ட்ரேக்கு வர்ற சின்ன சின்ன பீசஸ் வரும். அந்த மாதிரி நெயில் பாலிஷ் ட்ரேயில் வர பீசஸ்ஸு. அடுத்து வந்து சின்ன வேஸ்ட் பாக்ஸ் ஒன்று, சின்ன சின்ன வேஸ்ட் அட்டை, அடுத்து ஒரு ஹூக்கு, கொஞ்சம் பெயிண்ட்ஸு, அதே மாதிரி ஃபெவி பாண்டு, இதெல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான பொருளாக நம்ம மாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு செய்யலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் எது செட் ஆகும், நம்ம எத்தனை செக்மெண்ட்டாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இதில் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு பெரிய லாங் பாக்ஸ் வச்சுட்டு அடுத்து 2 சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு பாக்ஸ் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா, சின்ன ட்ரே பீசஸ் இருக்குல்ல, நெயில் பாலிஷ் ட்ரே பீசஸ், அது ரெண்டையும் சேர்த்து ஒரே அட்டையில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்போ அது ஒரு செக்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காண்டி. இந்த மாதிரி ஒரு இது ஒட்டி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்றது வந்து அதே மாதிரி எல்லா பீசஸையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கூட ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணோம்னா வேகமாக ஸ்டிக் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி எல்லா அட்டை பீசஸ், அதாவது பாக்ஸ் பீசஸ் எல்லாத்தையும் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இது வந்து நான் ஹைட் வரணுன்றதுக்காண்டி அந்த சின்ன பாக்ஸு, இதுக்கு நீங்கள் இந்த இது செல்ஃபோனுக்கு கவருக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸஸ் கூட வரும், அந்த இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் எல்லாத்தையும் கூட அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம செல்ஃபோனுக்கு கீழே வந்து சார்ஜர் வைக்கிற இடத்துக்காண்டி இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வரும். நம்ம அந்த இடத்துல ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீஸை எடுத்து நம்ம இந்த இதுக்கு ஒரு சீக்ரெட் செக்மெண்ட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கீழே ஒரு செக்மெண்ட் இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபோம் ஷீட்ஸ் கூட கிடைக்கும் நம்மளுக்கு செல்ஃபோன் பாக்ஸில். அந்த ஃபோம் ஷீட்ஸை வந்து வச்சோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு இயரிங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறப்ப அதில் பின் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அந்த இது ஒரே செக்மெண்ட்டாக இருக்கிறதுனால நான் அதை ஒரு 3 செக்மெண்ட்ஸாக நான் அதை டிவைட் பண்ணிக்கிறதுக்கு சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் அட்டையை வந்து நான் யூஸ் பண்ணி அந்த இதை வந்து செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி எப்படி வைக்கணுன்றது எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துட்டோம், செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாத்தையும் நீட்டாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் ஷீட்டில் வந்து அது வந்து எனாமினேஷனாக இருக்கிறதுனால ஸோ அது வந்து ஒட்ட மாட்டேன்டுச்சு, பெயிண்ட் வந்து ஸ்டிக் ஆகலை. ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன்னா, இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிளிட்டர் ஷீட்ஸை வந்து அந்த இதுக்கு ஓரமாகவும் இதுக்கு வந்து சென்டராகவும் இந்த ஷீட்டையும் யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். உள்ளேலாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹோலுக்கு கூட ஒரு சின்ன கலர்ஃபுல் டச் கொடுத்தேன். அதுக்கு கூட சின்னதாக நம்ம பெயிண்ட் ப்ரஷ்ஷை வந்து பேக் சைடு யூஸ் பண்ணி
கலரில் டிப் பண்ணி அங்கே வந்து ஒட்டினோம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்ஸில் டிசைன் வந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஹூக் எடுத்துக்கிட்டு அந்த ஹூக்கை வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டோம்னா லாங் செயின்ஸு இது எல்லாத்தையும் அதில் ஹேங் பண்ணுறது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜுவல்லரி பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அது வந்து ஃபோல்ட் ஆகி கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன நாடாக எடுத்து அது 2 பக்கமும் அந்த சைட் கிராஸாக ஒட்டிட்டோம்னா அது கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி நிற்கும். நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையே ஃபெவிபாண்டோட ஸ்டிக் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஜுவல்லரி பாக்ஸ் சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாம் அதில் அழகாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஜுவல்லரி பாக்ஸில் வந்து பெரிய செக்மெண்ட்டில் நம்ம அந்த லாங் ஹாரம், நெக்லஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸை ஹேங் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறதுல வந்து ஜும்காஸு இந்த மாதிரி இதெல்லாம் அதை நம்ம ஃபோம் ஷீட் வச்சுருக்கிறதுனால அதில் வந்து உள்ளே குத்தி வச்சுக்கிட்டோம்னா நின்றுக்குறோம். அடுத்து சின்ன சின்ன செக்மெண்ட்ஸில் வந்து நெத்து சுட்டி, பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அடுத்த செக்மெண்ட்டில் வந்து பெண்டன்ட்ஸு அந்த மாதிரி இது வச்சுக்கலாம். அடுத்து கீழே இருக்க செக்மெண்ட்டில் வந்து நான் பேங்கிள்ஸு, பிரேஸ்லெட்ஸு இந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம சின்ன ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரேயில் வந்து சின்ன சின்னதாக இருக்க ஜும்காஸு, இயரிங்ஸு, ரிங்ஸு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன ரிங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் அதில் வச்சுக்கலாம். சின்ன செயின்ஸு அந்த மாதிரி இது கூட அதில் சரியாக போகும். ஸோ நம்மளோட ஜுவல்லரி பாக்ஸை வந்து சூப்பராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா? என்னோடய ஜுவல்லரி பாக்ஸ் ஐடியா நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றது. இந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.